டாஸ்மாக் கடைகளில் போலி மது விற்பனை இல்லை என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறுதானிய உணவு திருவிழாவை அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைத்தார். இங்கு வேளாண்மை, சித்த மருத்துவம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகள் சார்பில் 16 அரங்குகள் அமைத்து கம்பு, சோளம், திணை, குதிரைவாலி, கேழ்வரகு, ராகி உள்ளிட்ட சிறுதானிய உணவுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதனை பார்வையிட்ட அமைச்சர் முத்துசாமி உணவுகளை சுவைத்து பார்த்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் கடைகளில் போலி மது விற்பனை இல்லை என்பதை உத்தரவாதமாக கூற முடியும் என்றார். டாஸ்மாக் கடையில் கண்டிப்பாக போலி மதுபானங்கள் இருக்கவே இருக்காது. அதை நான் உத்தரவாதமாக சொல்ல முடியும். வெளியில் அந்த மாதிரி ஆகியிருந்தால் அதை காவல்துறை மிகுந்த எச்சரிக்கையோடு கண்காணிப்போடு நடவடிக்கை எடுக்கிறார்கள். போலி மது விற்பனைனால டாஸ்மாக் விற்பனை சரிஞ்சிருக்கு இல்லை, அதாவது போலி மது விற்பனை என்பது அவங்க ரெகுலராக பண்ணிட முடியாது. எங்கோ ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு பண்ணுவாங்க, அடுத்த நாள் போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் அதை தொழிலாக அவங்க பண்ண முடியாது. அதனால் நம்மளை அது பாதிச்சிடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.